அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். டுடே ரெசிபி நம்மளோட ஈத் ஸ்பெஷல் நவாபி சேமியா. இந்த டெசர்ட்டை நவாபி சேமியான்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா நவாபி சேமைன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நவாபி சேமியான்னு சொல்லலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 2 பாக்கெட் நான் சேமியா எடுத்திருக்கேன். இது ரொம்ப மெல்லிசான சேமியா. நம்ம இதில் செஞ்சால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சேமியா எல்லாத்தையுமே கை வச்சு நல்லா நொறுக்கி குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் 2 கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன், 2 கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். பாதாம் முந்திரி ரெண்டையுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம பவுடர் பண்ணிக்கிடலாம். பவுடர் பண்ண பாதாம் முந்திரியில் பாதியை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். பாதி மிக்சர் ஜார்லேயே இருக்கட்டும். அதில் 1/4 கப் சுகர் சேர்த்துக்கிடலாம். சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பாதாம் முந்திரி சுகர் எல்லாமே சேர்ந்து நல்லா பவுடர் ஆகிரும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ கடாய் எடுத்துக்கிறேன். கடாயில் 3 ஸ்பூன் வர அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க சேமியாவை இப்போ இந்த நெய்யில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக வச்சு நீங்கள் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகி போயிடக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பாதாம் முந்திரி சுகர் எல்லாமே பவுடர் பண்ணி வச்சு மிக்சர் ஜாரில் வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. கருகி போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட் ஒரு மாதிரி ஆயிடும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வர அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் வர அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். நான் இந்த 10 ரூபா பாக்கெட்டை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை பாதியை தான் நம்ம பவுலில் சேர்த்துக்க போகிறோம். பாதி அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எந்த பவுலில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். இதில் நம்ம பாதியை நம்ம இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளாஸ் வச்சு நல்லா அமுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லாவே செட் ஆகிரும். எல்லா சைடும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா நல்லாவே செட் ஆகி வந்துடும். சேமியா எல்லாத்துக்குமே நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம 3/4 கப்பு சுகர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் வர அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் வர அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். அப்புறம் பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாதாமையும் முந்திரியும் தனியாக ஒரு பவுலில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்க்குற பொருள் ஒன்று அவ்வளோ ஒரு ரிச் அண்ட் டேஸ்டி கொடுக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாலில் கலந்து வச்ச கஸ்டர்ட் பவுடரை நம்ம இப்போ கொதி வர்ற பாலில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மில்க் மேட் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நான் மில்க் மேட் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மில்க் மேட் சேர்க்குறதுனால. அதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் வர அளவுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் ஸ்வீட் இல்லாத பால்கோவா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. இப்போ நான் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம கஸ்டர்டை சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது. அது திக்காகி ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், ஒரு லேயர் கிடைக்கிற மாதிரி. இப்போ நம்ம சூடாக இருக்கிறப்போ நம்ம சேர்த்துக்கிறலாம். அந்த சேமியா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை ஊற்றி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லா சைடும் இந்த மாதிரி படுற மாதிரி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம சேமியா பாதி தான் நம்ம சேர்த்துருக்கோம், பாதி அப்படியே தான் இருக்குது. இப்போ பாதி சேமியாவை இந்த மாதிரி மேலே ஒரு லேயர் போட்டுடலாம். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி சேமியாவை நல்லா போட்டு விட்டுறலாம். இப்போ நான் பிஸ்தாவை மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக நான் போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக 1/10 அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நம்ம மேலே லைட்டாக தூவியும் விடலாம். நான் சும்மா ரவுண்ட் மாதிரி இந்த மாதிரி போட்டு விட்டுறேன். இதுக்கு பிஸ்தா தான் போடணுமான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கிறலாம். போட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 ஹவர் இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஈத் ஸ்பெஷல் நவாபி சேமியா ரெடி. என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி என்னோடய குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப பிடிச்ச ரெசிபி அப்படின்னா நவாபி சேமியா. நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நம்மளுக்கு ரிச் அண்ட் டேஸ்டி கொடுக்குற ஒரு பொருள். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.